பொதுவாங்க நேற்றைய சம்பவம் இந்த வரைக்கும் தமிழகத்துல இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்ததில்லை. வடநாட்டுல தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. சமீப காலமாக பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள், சித்திரை திருவிழா மரணம் உங்களுக்கு தெரியும், பல்வேறு வகையான இது இடங்கள்ல இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். பொதுவாக நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், எங்க பொதுச் செயலாளர் போகிற இடங்களுக்கு கூட பாதுகாப்பே இல்லை. மதுரையில பாத்தீங்கன்னா உரிய பாதுகாப்பு, உரிய அந்த கூட்டத்துக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கல. கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, அது எழுத்தளவுல தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு விஜயை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இன்னைக்கு பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. ஒரு 4-5 கூட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மக்கள் அவருடைய ரசிகர்கள் உறுப்பினர்கள் ஆர்வமாக கலந்து கொள்றாங்கன்றது தெரியும். அவங்க ஒரு கட்டுப்பாடு அந்த இளைஞர்களுக்கு விதிச்சிருக்கணும். அதனுடைய தலைவர் விஜய் செய்திருக்கணும். அது செய்யாது மிகப்பெரிய தவறு. இந்த அரசாங்கத்தை மற்றும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது. இன்னைக்கு அரசாங்கத்தை உரிய பாதுகாப்பு கொடுக்கல. கரூர் மாவட்ட காவல்துறை இவ்வளவு பேர் நாமக்கல்ல கூடி இருக்கிறாங்க. அப்ப இது குறுகிய பகுதியாக இருக்கிறது. இவங்க 10,000 பேர் தான் கலந்து கொள்வாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்க இருக்க மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு. அதுக்காக உரிய இடத்தை நீதி அரசரும் உரிய பாதுகாப்போடு நடத்துங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடெல்லாம் இந்த இளைஞர்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணல. காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தடுத்து அந்த தொண்டர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த தடுத்து நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு, அந்த மாவட்ட காவல்துறையுடைய குறைபாடு என்பதை நான் ஆணித்தரமாக எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுல அதிகமாக பேச வேண்டியது ஒரு துயர சம்பவம். ஆனா இந்த துயர சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் இது தமிழ்நாடு வெற்றி கழகம் இது மாதிரி பஸ் பயணத்துல போய் அது இந்த சாலையில குறுகிய சாலையில அவருடைய தொண்டர்களை பார்ப்பதை கொஞ்சம் விலாசமான இடங்கள்ல செய்யணும். இல்லைன்னா முதல்ல அவர் சந்திக்கிறாருன்னா தொகுதி வாரியாக கூட போய் சந்திக்கலாம். அவர் ஒரு இளைஞர் தான். விஜயை பொறுத்தளவுக்கு தொகுதி வாரியாக கூட போய் அந்த தொண்டர்களை அந்த தொகுதிக்குள்ளேயே கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கலாம். இதுக்கு என்னன்னா நேற்று கூட பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க, பல்வேறு மாவட்டங்கள்ல. இப்ப அதுல வீடியோல பார்த்தா மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்க. அதான் ஒரு தலைவர் வந்தா எல்லாரும் போவது வழக்கமான ஒன்று. ஒரு கட்டுப்பாடே இல்லை. இளங்கன்று பயமறியாத மாதிரி இதனால இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இதா இருக்கு, மன வருத்தமாக இருக்கிறது. இதை பற்றி ரொம்ப விவரமா பேச வேண்டியதில்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். 10 லட்சம் ரூபாய் இதை ஓரளவுக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் இதே எங்க பொதுச் செயலாளர் நேற்றைய தினமே அறிவித்து விட்டார். இந்த இறந்த குடும்பங்களுக்கு மறைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு பூரா இளைஞர்கள், சிறு வயது பிள்ளைகள், பெண்கள், பலதரப்பட்டவங்க இருக்காங்க. இதையெல்லாம் எண்ணும் போது அப்படியே கொதிக்குது. இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிட்டோம். அவங்க பயனடைகிறது நடக்குதேன்றதுக்காக தான் அந்த பொது மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நடத்தக்கூடாதுதான். இருந்தாலும் நான் மதுரைனாலே நமக்கு தெரியும், நம்ம பாசக்காரங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையிலே வருத்தக்கூடியது. இது முழுக்க எங்கெல்லாம் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்க பொன்விழா மாநாடு நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். விமான நிலைய அருகாமையில்
ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு எங்களுடைய வாகனத்தில் வர்றவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க. அங்க லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க. அது மாதிரி இப்போ இவங்களும் போனாங்கன்னா நெரிசல் ஆயிரும், வெயில் தாக்க வேற இருக்கு. எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இருந்து துவரங்குறிச்சி அந்த பக்கமே நிப்பாட்டிட்டாங்க, எங்கிட்ட வேணா திண்டுக்கல் அவுட்டர்லயே நிப்பாட்டிட்டாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வாகனங்கள் இங்க கூட்டத்தில் வந்து கலந்து எங்க தொண்டர்கள் கலந்து கூடாத மாதிரி செஞ்சாங்க. அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த கரூர் கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டிருந்த நாமக்கல் கூட்டமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த அவர் பேசுகிற இடத்துல அளவு அந்த பேருந்து செல்கிற பகுதியில் எவ்வளவு பேர் மக்கள் கூடுவார்களோ எவ்வளவு பேர் தாங்குவார்கள் என்பது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும். அதை கட்டுப்படுத்தி இருக்கணும், வாகனத்தை விட்டிருக்க கூடாது, அதை தடுத்திருக்க வேண்டும். முடிந்த பிறகு அதில் நிறைய பேர் என்னன்னா காலதாமதமாக சிகிச்சைக்கு சென்றதுனாலயே பலர் உயிரிழந்திருக்காங்க. இதெல்லாம் விவரிக்கும் போது மன வேதனையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.